இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம்னா எவ்வளோ கும்பிட்டாலும் வராகி அம்மா கும்பிட்றேன், ஆனால் கஷ்டங்கள் தீர மாட்டேன்னு சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன், உங்ககிட்ட பெரிய தீய அதிர்வலைகள் வந்திருக்கிற காலகட்டத்தில் தான் நம்மளுடைய குலதெய்வமும் வழிபடு தெய்வமும் அதை தீமையை ஆரம்பிக்கிறதுக்கு சாட்டையை விரட்டுவதற்கு தான் வராகியமா வருவாங்க. நம்மளுடைய வழிபாட்டுடைய மகத்துவம் உன்னதத்துக்கு ஏற்ப அதானது விளக்கப்படும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். விடாப்பிடியாக கொழுக்கொம்பு, எப்படி ஒரு செடிக்கு கொழுக்கொம்பு இல்லைன்னா அந்த வெத்தலை செடியோ அந்த கொடியோ புடரங்கொடியோ வாடி அவரைக்கொடி மல்லிக்கொடி வாடி விடுமோ, அதே போல் வராகியம்மான்றது மிகப்பெரிய கொழுக்கொம்பு. நம்ம அவங்கள மேலே தான் படர்ந்து போனால் தான் நம்ம பசுமையாக இருப்போம். விடாப்பிடியோடு பிடிச்சிக்கோங்க, நம்பியோடு பிடிச்சிக்கோங்க. என்ன தீய சக்தின்னு கண்ணில் காட்டுவாங்க, அதுக்கான முறையில் எடுத்துரு. ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வராகியம்மா வழிபாட்டில் வருகின்ற அடுக்கடுக்கான சந்தேகங்கள். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற எபிசோட்ஸ் என்னென்னா ரேப்பிட் ஃபயர் ரவுண்டுன்னு வரும்ல, அந்த மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் தத்துவார்த்தமாக பேசும்போது யாருடைய மனசும் அதில் லயிக்க மாட்டேன்றது. மிக குறுகிய வட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆழ்ந்த மனநிலையோடு நான் பேசுவதையும் ஆழ்ந்த பக்தியுடன் முழுக்க ஃபுல் எபிசோட்ஸை பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாருமே எனக்கு வராகியம்மா கும்பிடணும் எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கான பிரச்சனை என்னை கேட்கும்போதே ஃபோன் எடுக்கும்போது அப்படி தான், எனக்கு வராகியம்மா கும்பிடணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி உணர்வோடு தான் வேகத்தோடு வராங்க. ஏன்னா பாவம் அவங்களுடைய கஷ்டத்தோடைய வெளிப்பாடு. அதனால் வராகியம்மா வழிபாட்டில் நிறைய சந்தேகங்கள் வருது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சந்தேகத்தை அடுக்கடுக்கான கேள்வியை மிக விரைவான பதிலாக சொல்கிறேன். முதல்ல வராகியம்மா கும்பிடும்போது நாம் எப்படி 48 நாள் கும்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமும் 48 நாள் சொல்லும் பொழுது அதற்கான அதிர்வலைகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 27 நட்சத்திரங்கள், 9 ராசி, 9 கிரகங்கள், 12 ராசிகளுடைய கூட்டுத்தொகை தான் 48. பெரியவர்கள் அதற்கு ஒரு ஐதீகம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அர்த்தங்கள் உண்டு. ஐயப்பனுடைய விரதம் அப்படின்னும் போது சாஸ்திர விரதமும் 48 நாள் தான் சொல்வாங்க. அதால் அதுதான் ஒரு முழுமை பெற்ற விரதமாக சொல்லப்படுகின்றது. 48 நாள் விரதம் இருக்கின்ற காலகட்டத்திலே பல விஷயங்கள் நம்மளை சுற்றி ஒரு அதிர்வலைகள் வரும். கோள்கள் ரீதியாக, ஜாதக ரீதியாக, ராசி ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, நட்சத்திர ரீதியாக எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் அதையெல்லாம் தகர்க்கப்படும் என்ற ஐதீகமும் என்னவோ தெரியல. 48 நாள் என்பதை முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 48 நாள் பண்ணும்போது பெண்களுக்கு ஒரு என்ன சந்தேகம், ஆண்கள் வழிபட்டாலும் வீட்டில் இருக்க பெண்கள் மூலமாக வர தடைன்னும் போது அந்த மாதவிலக்கான காலகட்டங்கள், பீரியட்ஸ் டைம்ன்றது எப்போ முடியறதோ 27வது நாள் முடிந்தால் அந்த 27 நாள் வைத்து கொள்ளுங்கள். 28வது நாள்லேருந்து ஆரம்பித்தால் அதை விட்டு அந்த 5 நாள் 7 நாள் முடித்து திருப்பி ஆரம்பம் தொடங்குகின்ற போது 27லேருந்து 28 தொடங்குங்க. இடைப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் கணக்கெடுத்து கொள்ள வேண்டாம். எந்த விரதற்கு இது தான். அதை நீங்கள் அதை ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தால் அதனால் வராகி பூஜையை கைவிட்டுறேன்னு சொல்கிறாங்க. இந்த பெரியவங்க யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் 48 நாள் பூஜைன்றது ரொம்ப முக்கியம். அதை பின்பற்றணும். அதை ஏன் பின்பற்றணும், எதுக்காக பின்பற்றணும்னு தெரியாமல் 48 நாள் விடாமல் பின்பற்றி பாருங்கள். எந்த தடை வந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதோட அனுபவத்தை நீங்களே பகிர்ந்துப்பீங்க. நிறைய பேர் என்னோடய எபிசோடில் பகிர்ந்துருக்காங்க. அடுத்தது 48 நாள் பூஜை செல்லும்போது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாமா, இரவு நேர பூஜை செய்யலாமா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு ஒரு தனியான அதிர்வலைகள் உண்டு. எந்த ஒரு 48 பூஜை இருந்தாலும் காலை மாலை இரவு இந்த 2 வேளையிலும் செய்யும்போது தான் அதீத அதிர்வலை வரும். திருப்பி சொல்கிறேன், நம்ம ரொம்ப ஏன் அடிக்கடி விரதம்னும் போது ஐயப்பனோட விரதம் ஆண்களும் பெண்களும் மிகுந்த அளவு பின்பற்றுவாங்க. ஆண்களுக்காக வீட்டில் இருக்க பெண்கள் பின்பற்றுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மார்னிங்கும் குடித்துவிட்டு மந்திரம் சொல்லி தான் வழிபடுவார்கள் சாஸ்தாவை ஐயப்பனை. அதே போல் மாலை இரவு நேரத்திலும் வந்துவிட்டு குளித்துவிட்டு பூஜை ஜபம் சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 48 நாள் விரதம் பிரம்ம முகூர்த்தத்திலும் காலையிலும், அதே போல் சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதே மாதிரி சூரியன் அஸ்தமனமானதற்கு அப்புறமாக இந்த 2 வேளைகளிலும் செய்யும்போது அதற்கான தனியான அதீத அதிர்வலைகள் கிடைக்கும். அதை வராகியம்மான்னு சொல்லும்போது பெண் தெய்வங்களுக்கு இது ரொம்ப சிறப்பம்சம். அதால் பிரம்ம முகூர்த்தம், இரவு நேர வழிபாடு, மாலை அந்திசாயிர நேர வழிபாடு இந்த 48 நாள்களில் மிக முக்கியம். அடுத்ததாக இந்த வழிபாடு பிரம்ம முகூர்த்தம் போது அதற்கான காலகட்டம் என்னன்னு கேட்குறாங்க. நிறைய யூடியூப்பில் பிரம்ம முகூர்த்தத்துக்கான காலகட்டமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 1.5 மணி நேரம் சொல்லுவாங்க. இப்போ 6:30 மணி அப்படின்னு சொன்னான்னா 6 சில சமயம் 6:30 ஆறுது, சில சமயம் 6:15 ஆறுது, சில சமயம் 6 ஆறுது. ஆனால்
பொதுவாக பார்த்திங்கும்போது சூரியனுடைய அந்த அருணோதயம்வாங்கல்ல, சூரியன் வருவதற்கு முன்னால் அருணன் குதிரையை ஓட்டி கொடும்போதுவே அந்த அந்த சூரியனுடைய கதிர்கள் வர ஆரம்பிக்கிறோம். சூரிய கதிர்கள் நம் உள்ளே பூமிக்குள் வருவதற்கு முன்னாக இருக்கின்ற காலகட்டம். அதே போல் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுகின்றது. 4:30 5:30 5:45 அப்படின்னு தான் பிரம்ம முகூர்த்தம். இதுதான் ஒரு சிறப்பான முகூர்த்தம். மார்கழி மாதத்துலேயும் அந்த அந்த 4:30 5:30 தான் உகந்த காலமாக சொல்லப்படுகின்றது. வெயில் இளவேநீர் காலத்திலையும் இந்த 4:30 5:30 தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் மிக சிறப்பு பொருந்திய பிரபஞ்சம். ஏன்னா பிரபஞ்சத்துடைய அதீத அதிர்வலைகள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் 12 மணினா நாய்கள் குலைக்கும், தீய சக்தியோட நடமாட்டம்லாம் தெரியும். 3 மணி 2 மணி வரைக்கும் அம்பாள் கூட வரும்போது கூட 3 மணிக்கு மேலே தான் உலவர ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த நடமாட்டங்கள் விடிகாலையில் அந்த சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், 4:30 மணின்றது தெய்வங்கள் உழவக்கூடிய காலம், பிரபஞ்சத்திலே ஒரு தெய்வீக அதிர்வலைகள் இருக்கிற காலம். நீங்கள் மார்கழி மாதத்தில் அதை உணரலாம். நீங்கள் ஒரு வாரம் விடிகாலையில் எழுந்து 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வானத்தை பாருங்கள், இயற்கையை பாருங்கள். அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்கு அந்த பிரபஞ்ச சக்தியோட அதிர்வலைகள், அந்த இலைகள் மலர்ந்து வர்றது, பட்சிகள் கூட்டை விட்டு வெளியே பறக்கின்றது, சூரியன் வருகின்ற அந்த பிரபஞ்சத்தை வாசத்தையும் அந்த இயற்கையோடைய அழகையும் கண்ணால் ரசிக்க உங்களே அறியாமல் மனது தூய்மை பெறும். அதே போல் தான் பக்தியிலும் தூய்மை பெறும். பிரம்ம முகூர்த்தம்ன்றது விடிகாலை 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே இருக்கிற காலகட்டம் இது. அடுத்ததாக இந்த பூஜை செய்யும்போது அடுத்தது எல்லாருக்கும் என்னென்னா, வராகி அம்மா கும்பிடும்போது எப்படி கும்பிடணும் அப்படின்னு. வராகி அம்மா கும்பிடும்போது ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு கூட சொல்லலாம். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு அந்த மந்திரத்தை சொல்லியே சித்தியாயிருக்கு. வராகி அம்மா காயத்ரி சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வராகி அம்மாவை பற்றிய தனிப்பட்ட ஏதாவது ஸ்லோகம், இப்போ ஓம் குண்டலி பிரவாசினி கற்றுக் கொடுத்துருக்க தனதானிய அபிவிருத்திக்காக, கடன்கள் அடைய வேண்டும் அகல வேண்டும்ன்றதுக்காக, அது மாதிரி எந்த எண்ணத்தோடு வருமோ அதற்காக அதை சொல்லலாம். உங்களுக்கு அதீத தீய சக்தி இருக்குன்னா வராகி மாலையிலேயே அதற்கேற்ற சில பாடல்கள் இருக்குது. இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு அதை சொல்லலாம். எது சொன்னாலும் பிள்ளையாருடைய கணபதியோட மந்திரங்கள் ஏதாவது, ஓம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே நமக்கு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், இது போல் அல்லற்போம் வல்வினைப்போம், இது மாதிரி ஏதாவது ஒரு ஔவையார் அருளிய பாடல்கள், ஏதாவது ஒரு விநாயகர் துதியை பாடிட்டு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு விநாயகர் நாமத்தை உச்சரித்துட்டு அதுக்கப்புறம் வராகி தாயே, ஓம் வராகி தாயை போற்றி, ஓம் வராகி காயத்ரியோ அல்லது வராகியோட தனிப்பட்ட மந்திரங்கள், வராகியோட தனிப்பட்ட அஷ்டோத்தரங்களை நீங்கள் ஜபிக்கலாம். காலையில் அந்தி சாயிர நேரத்தை ஜபிக்கும்போது பெண்கள் சரி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு இலையில வச்சு அம்மாவோட உச்சந்தலையிலேருந்து இதயத்துக்கும் அடுத்தது பாதார விந்தம், இதில் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி கொண்டு அந்த குங்குமத்தை ஒரு இலையிலையோ ஒரு தட்டு எச்சல் படாத தட்டுலையோ அந்த குங்கும அர்ச்சனையை நீங்கள் போட்டுட்டு அந்த அர்ச்சனை குங்குமத்தை பூஜை முடிந்து தீபாரதம் கொண்டு தினமும் இட்டுக்கொள்ளலாம். அந்த குங்குமத்திற்கு அதீத அதிர்வலை கொண்டு இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்க்குறோம். மதுரை மீனாட்சி கோயில் குங்குமத்தை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் கவர்னர், அதை அறிஞர்கள் அதை அந்த குங்குமத்தை ஆராய்ச்சி செய்து அதனுடைய அதிர்வலைகள் கண்டுபிடித்ததை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் குங்குமத்திற்குன்ற ஒரு தனி மகத்துவம் உண்டு. நீங்கள் அந்த குங்கும அர்ச்சனையும் நீங்கள் செய்யலாம். இந்த மந்திரங்களையும் ஸ்லோகங்கள் சகஸ்நாமங்கள் 108 அஷ்டோத்தரங்கள் உங்களை பொறுத்து அதையும் செய்யலாம். லலிதா சகஸ்நாமம் சொல்லலாம். இது உங்களுடைய இடம் சூழல் உங்களுடைய அமைப்பு உங்களுடைய அதற்கான நேரத்தை பொறுத்து நீங்கள் அதை செய்யலாம். அடுத்ததாக வராகி அம்மாவுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னா, எந்த தெய்வமாக இருந்தாலும் பால் ரொம்ப முக்கியம். அடுத்தது அன்னம் பரபிரம்மம் சொருவம், ஏன்னா பால் தூய்மை, அதுக்கு தோஷம் கிடையாது. அடுத்தது அன்னம் பரபிரம்மம் சொருவம், உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே. இந்த பிரபஞ்சத்தில் அன்ன ஆகாரம் இன்றி அப்படின்னு வாங்கி அவங்க இறந்தே போயிடுவாங்க. அதனால் அந்த அன்னம் தான் ரொம்ப உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஆதாரம். அந்த அன்னமும் நீரும் கண்டிப்பாக பூஜை அறையில் பால் இருக்கணும், ஒரு சொம்பு நீர் இருக்கணும். அன்னைக்கு என்ன சாப்பிட்றோமோ எத்தனை மணிக்கு சாப்பிட்றோமோ அன்னம் இருக்கணும், அன்ன நைவேத்தியம் இருக்கணும், இது முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி பஞ்சமி காலத்தில் வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கோட வசதி இருந்தால் ரவிக்கை துணியோட பூஜை பண்ணிவிட்டு வீடு தேடி வரவங்களுக்கோ யாருக்கா கொடுக்கலாம். நம்ம பக்தி இருந்தால் நம்ம வீடு தேடி நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. அம்பாள் அந்த ரூபத்தில் வருவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை,
நீங்கள் உங்ககிட்ட அந்த நேரத்தில் என்னென்ன பழங்கள் கிடைக்கின்றதோ, என்னென்ன கிழங்கு வகைகள் கிடைக்கிறதோ எல்லாமே பண்ணால் பூமிக்கு கீழே விளைகின்ற, பூமி மண்ணில் புதைந்து விளைகின்ற அத்தனை காய்கிழங்கு வகைகளையும் அம்மாவுக்கு படைக்கலாம். பச்சையாகவே படைத்து விட்டு அதற்கப்புறம் சமைச்சு விட்டு அந்த ஆகாரத்தையும் நம்ம தெய்வம் ஆகாரமாக உட்கொள்ளலாம். பழங்கள், எல்லா பழங்களும் பண்ணுறோம். அம்மா வந்து வராக அம்மா காட்டு பன்றி அவதாரம், நல்ல விஷயங்களை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. பச்சை காய்கறிகள், பழங்கள் அதை தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் கிழங்குகளை பச்சையாகவே கூட அம்மாவுக்கு வைக்கலாம். நான் அந்த எபிசோடில் கொடுத்துருக்கேன், இப்பவும் போட்டிருக்கேன் பாருங்கள். சேலம் அவர் ஆத்தூர்லேருந்து வந்து திரு கேமராமேன் செந்தில் அவர்கள் கொண்டு கொடுத்து அமைச்சிருக்க அந்த கிழங்கு ஜோதி ஒளியில் காட்சியளிப்பதை பாருங்கள். அதால் கண்டிப்பாக கிழங்கு வகைகள், பழங்களை வந்து நீங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அதை நைவேத்தியமாக படைக்கலாம். அடுத்ததாக விளக்கு ஏற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கு எப்போது ஏற்றணும்னு, பிரம்ம முகூர்த்தம் அந்தி சாயிற நேரம், இது ரொம்ப உச்சிதம். யார் இருக்கலாம் தீய சக்தி விலகணும்னு நினைக்கிறீங்களோ, அதீத செல்வம் லக்ஷ்மி கடாட்சம் வர்றவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தை வந்து விளக்கேற்றது ரொம்ப உச்சிதம். வாசலில் 2 விளக்கு, துளசி மாடம் இருந்தால் விளக்கு, அதுக்கப்புறம் உள்ள கருவறையில் விளக்கேற்றலாம். அதே போல் உங்களுக்கு அதீத தீய சக்தி அதிர்வலைகள் இருக்குன்னா அணையா விளக்கு கூட ஏற்றலாம். 48 நாள் கூட அணையா விளக்கு ஏற்றலாம். நம்ம எதையும் அணைந்து விட்டால் திருப்பி ஏற்றலாம், தவறில்லை. வீட்டுக்குள்ள ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதியோட ஒளியோட சக்தியானது இந்த உலகத்துக்கே, இந்த வீடு முழுக்க நம்ம பரவும். அந்த அருப்பெருஞ்சோதி அரும்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்று வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் அவர்கள் பாடி, அவருடைய ஆத்மாவும் எதை தொடர்ந்து போச்சு, ஜோதி ரூபமாக போயிடுது. உலகத்தில் ஆதி பராசக்தி ஜோதி வடிவாக தான் காட்சியளிக்கிறார். அதனால் எங்கெல்லாம் விளக்கே திருவிளக்கே, அந்தி விளக்கே அலங்கார நாயகி, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, குளம்போல் என்னை விட்டு ஏற்றேன் எந்தன் குடி விளங்க, மாங்கலை பிச்சை தாருமம்மா, மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மான்ற ஒரு பாடலே போதும். விளக்கு ஏற்றினா அத்தனை கடாட்சமும் வந்துடும். அதனால் விளக்கு வந்து ஏற்றலாம். மத்தியானத்தில் உச்சி நேரத்தில் தனியாக, அப்பமா அந்த மாதிரி நேரத்தில் தனியாக ஏற்றக்கூடாது. மற்றபடி காலையில் சாயங்கால நேரத்தில் ஏற்றலாம். அது தவறே கிடையாது. எப்பப்போனா வீட்டில் விளக்கு எரியறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தணிக்கணுன்றது அவசியம் கிடையாது, தானே கூட தனியும். அந்த சூழல் அமைப்பை பொறுத்து ஏன்னா விளக்குலேயே என்னை மூலமாக கொண்டு பூஜை பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயும் விளக்குலேயே ஜோதி வருதுன்றாங்க. நான் எப்படி தணிக்கிறது? அம்மா கிட்ட சொல்லுவேன், தானே அவங்களே குளிர்ந்துடுவாங்க. தேவைக்கு இவர் கணவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு 12-2 மணிக்கு வராங்கன்னா அது துணையாக வீட்டுக்குள்ளே விளக்கோட ஜோதி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அது வந்து அம்மா அலைவாக இருக்காங்க அப்படி. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க அம்மா மகமாயி நல்லா தூங்க கூட தூங்குவாங்க. அப்படியே கண்ணு கூட அப்படியே அசரும். காலையில் முழிக்கிறதும் நம்ம பார்க்கலாம். இது இங்கே நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பெருமாள் கோயிலில் எல்லா தெய்வங்களுக்கும் திருப்பள்ளி எழுச்சி உண்டு. அதே மாதிரி பள்ளி அறையில் தூக்கம் வைக்கிறதும் எல்லா கோயிலையும் பார்த்துருக்கோம். தெய்வங்களுக்கும் அந்த சந்தவை. ஏன்னா நம்மளோட மானுடத்தில் ஒருத்தராக தான் நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. கலியுகத்தில் தெய்வங்கள் அவதார புருஷர்களாக தான் நம்மளை தொடர்ந்து இருப்பாங்க. அதால் விளக்குன்றது மிகப்பெரிய ஒரு தத்துவம். விளக்கில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். கெட்டதை செய்கிறதுக்கு தான் பல யோசனை. நல்ல விஷயங்கள் தைரியமாக செய்யுங்க, அதை தவறே கிடையாது. இது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வராகி அம்மா கும்பிடும்போது அடுத்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, அம்மாவை கும்பிடணும்னு நினைக்கிறேன், அம்மாவை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறேன்னு நினைக்கும் போது எங்களுக்குள்ள அதீத சண்டை வருது, அந்த பிரச்சனை வருது. ஆனாலும் கும்பிடுறோன்றாங்க. சில பேர் சண்டை வந்து அந்த பூஜையே நிறுத்திட்டோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் வராகி அம்மா கிட்டேருந்து படம் எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதால் வைக்கலை. திருப்பி எனக்கு வராகி அம்மா வழிபாடு நான் எப்படி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே தெய்வம் உள்ளே வருவதனால் சண்டை வராது. தெய்வம் உள்ளே வருவதனால் வீட்டில் இருக்கின்ற தீய சக்திகளுக்கு அது பிடிக்காது. அதால் மனிதருக்குள்ளே சண்டை ஏற்பட்டு அதன் நிமித்தமாக அந்த பூஜை தடைப்பட்டு விட்டால் தெய்வம் வருகின்ற வரையே தடுத்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த சண்டை வரும். தெய்வம் என்றைக்குமே தவறு பண்ணாது. அதனால் மன போராட்டத்தோட அதீத மனபலத்தோட நம்ம தெய்வத்தை கும்பிட தான் அந்த கட்டுகான அதை விலகி, அந்த கெட்ட சக்தியான விலகி இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பிரயத்தனம், விளக்கோட ஒளி ரூபம், வாசனை வஸ்துக்கள், சாம்பிராணி, தீப நைவேத்தியம் இதை தொடர்ச்சியாக பண்ண நம்மளையும் மீறி அந்த கட்டுக்கள் வெளியேறிடும். அதற்கு மீறி கட்டுக்கள் இருந்தான்னா அந்த
தீய சக்தியே நம்மளுடைய கண்ணில் காட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா கனவுல காட்டுவாங்க. அப்போ அதற்கான முள்ளை முள்ளாக எடுக்கணும். வைரத்தையும் பட்டை கொண்டு தானே தீட்டணும், தங்கத்தையும் புடம் போட்டு தானே பண்ணணும். அதே போல் தீய விஷயங்களையும் அதற்கான முறையில் தான் வைத்தவனையே வைத்த வகையில் தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒன்று அமைப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதீத வரும். என்றைக்குமே வராகியம்மா வரத்துனால சண்டை வரல, வராகியம்மா வரத்துனால தீய சக்திகள் நமக்குள்ளே சண்டை போட்டு வருது. இன்றைக்குமே நான் பார்த்தீங்கன்னா, நான் யாருக்காவது வாக்கு கொடுக்க போகிறேன்னா எங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். எனக்கு காதுக்குள்ளேயே அந்த தீய சக்தியோட வார்த்தைகள் கேட்கும். அப்போ இன்றைக்கி யார் முன்னா நமக்குள்ளே ஏதோ கெட்ட சக்தி வருதோ அப்படின்னு நினச்சிப்பேன். இப்போ நம்மளே சமயபுரம் மாரியம்மனாக காட்சி அளிக்கிறோன்றாங்க, மசனியம்மனாக காட்சி அளிக்கிறாங்க. இன்றைக்கி அமாவாசை பார்த்திங்கன்னா பங்குனி அமாவாசை, நான் பிரித்திங்கனாவே காட்சி அளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி எனக்குள்ளே தீய சக்தி வரும்? அப்போ தான் உணர ஆரம்பித்தேன். அடுத்தது யாரோட பேசுகிறவங்க கிட்ட கேட்டாமல் இந்தந்த வார்த்தைகள்னால் எனக்கு தீய சொற்கள் வருது, இது உங்கள் வீட்டில் யாருக்கு? ஆமாம்மா, எங்கள் மாமியார் பேசியிருக்காங்க, எங்கள் நாத்தனார் பிள்ளைங்க இது மாதிரி பேசுவோம், அந்த வீட்டில் இப்படி தான் கெட்ட அதிர்வுகள் இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. அப்போது நம்மளை சுற்றி தீய அதிர்வுகள் நிறைய இருக்கும். நாம் தான் அதீத தெய்வ பலத்தோடு நம்ம விடணும். நல்லதே செய்தல், நல்லதே நினைக்க, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறையான அதிர்வலைகள் நம்ம கொடுக்க கொடுக்க எதிர்மறையான ஆற்றல் ஓடி வரும். அதனால் நம்பி நீங்கள் என்ன செய்யுங்க, சாமியை கும்பிடுங்க. தெய்வத்தை கும்பிட்றதுக்கு தடையில்லை, பயம் இல்லை. வராகி அம்மா கும்பிட்டாலே பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை வராகி அம்மா கிட்ட இல்லை, உங்களை சுற்றி ஏதோ ஒரு தீய சக்தியோட நடமாட்டம் இருக்குது. உங்களுக்குள்ளே மிகப்பெரிய சண்டை வருதுன்னா அப்போ உங்களுக்குள்ள அதீத தீய சக்தி நடமாடுறதுன்னு உணர்ந்து அதற்கு எவ்வளோ சீக்கிரமாக அதற்கு விடிவு பிறந்து அதை வெளியில் எடுக்க வேண்டுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த கட்டை எதிர்த்து விடுங்கள். அப்படியே அதீத அதிர்வலையோட வராகியம் வருவா. தெய்வம் வரதுனால என்றைக்குமே தவறாகாது. எந்த தெய்வம் வந்தால் கஷ்டம் அப்படின்னா, காளினா ரத்தத்தோட மாமிசத்தோடு போட்டுட்டு அப்படி நாக்கு தொங்க போட்டுட்டு அப்படி வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் அந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த அரக்கனை அழித்துட்டு அந்த ரத்த வாடையோடு வருவாங்க, அதுதான் நமக்கு ஆகாது. மற்றபடி நீங்கள் அந்த மாதிரி பூஜையை தான் நம்ம வீட்டில் அந்த தெய்வத்தை தான் வச்சுக்கூடாது. மற்றபடி பிரத்திங்கரா கூட எந்திர ரூபத்தில் கூட வச்சு வழிபடலாம், தவறே கிடையாது. அவங்க நல்லது செய்கிறதுக்கு தான் அந்த தெய்வம் வரும். ஏன்னா பிரத்திங்கரா அம்மன் கூட பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய அதீத உக்கரத்தை அடக்கிறதுக்காக வந்த தெய்வம் தான், சர்வேஸ்வரரோட. அதனால் தைரியமாக பயந்துட்டு ஒரு காலகட்டத்தை துர்கையே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு பட்டீஸ்வர துர்கையை ஒரே முறை போய் பாருங்களேன், உங்களுக்கு அது தெரியும். அந்த அம்மா எவ்வளோ அழகு. அவங்க அழிக்கிறவங்களா நம்ம வீட்டுக்குள்ளே துஷ்ட சம்ஹாரிணியாக நம்மளுக்கு தீமை செய்கிறவங்களான்னு தெய்வம் என்றைக்குமே தவறு செய்யாது. துணிந்து வராகி அம்மாவை வச்சுருங்க, வழிபடுங்க. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் எல்லாருக்கும் நான் வழிகாட்டுறேன். என் மூலமாக பலருடைய வீட்லேயும் இந்த அதிசயங்கள் நடந்திருக்கு. காமாட்சி விளக்குற ஜோதியையே வராகி அம்மாவை நினச்சி வழிபடுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரத்யட்சமாக உங்களுக்கு காட்சி தருவாங்க. அடுத்ததாக வராகி அம்மா வழிபடும் போது என்ன இருக்கணும் அப்படின்னா, உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அவங்க தாய் மாதிரி பரிவுடையவங்க, கருணை பிறந்தவங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு செல்லப்பாரணி எப்படி ஆசையாக பார்த்துப்போம், அந்த மாதிரி நான் இத்தனை வருஷம் அம்மாவை நான் ரொம்ப தெய்வத்தோட உன்னதையாக பார்த்தேன். நேற்றுக்கு அந்த ஆழ்வழி கணக்கு பார்த்தவொன்னே என்னையும் அறியாமல் என் செல்லக்குட்டி அம்மா அப்படின்னே கொஞ்சம் ஆரம்பித்தேன். ஏன்னா எவ்வளோ ஒரு வாஞ்சி இருந்தால் என் வீட்டில் இருக்க ஆழ்வழி கணக்கு நான் வைக்கலைன்னா கூட அவங்க ஏற்றுக்கொண்டு விளக்கில் காட்டியிருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய அம்சம் பாருங்கள். அதனால் அம்மா ரொம்ப அழகுடையவங்க, வாஞ்சியோடையவங்க, ரொம்ப அம்பானவங்க, குழந்தை மனம் கொண்டவங்க, கேட்டவங்களுக்கு கேட்டதை தருவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வராகி அம்மா உங்கள் வீட்டை தேடி வந்துட்டாங்களே, கண்டிப்பாக அதற்கு முன்னாடி உங்களுக்கு தீய சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். தீய சக்தி இருக்கிற வீட்டுக்குள்ளேனா நம்ம வணங்குகின்ற தெய்வமோ குலதெய்வமோ வழிபடு தெய்வமோ என்ன செய்கின்றது, வராகி அம்மா கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்றதாங்க. அதனால் வராகி அம்மா வரதுனால தீய சக்தி வருதில்லை, தீய சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம குலதெய்வங்கள் வழிபடு தெய்வங்கள் நமக்கு வராகி அம்மா கொடுக்கறது. இதில் அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, சப்தகன்னி மாதர்களுடைய படம் இருக்குது, அந்த படத்தோடு சேர்த்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமான்னு. இது வரைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க, எத்தனையோ படங்கள் வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு வீட்லேயும் குலதெய்வம் சப்தகன்னிகளாக இருந்தால் கூட யாருமே சப்தகன்னிகளை வீட்டுக்குள்ளே வைத்து பூஜை செய்ய மாட்டார்கள். வைஷ்ணவியாக தனியாக வழிபட்டிருக்காங்க, கௌமாரி தான் மகமாயாக வழிபட்டிருக்காங்க. ஆனால் சப்தகன்னிகை ஒரே வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப கஷ்டம். அதை அந்த உருவம் படம் கொண்டு வீட்டில் வைக்கக்கூடாது. நானே என்னுடைய அம்மன் உத்தரவு கொடுத்து நான் எலுமிச்சங்கனியில் தான் ஆவாகனம் பண்ணி வைக்கிறேன். அதே அந்த பலம் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் வராகி அம்மா மட்டும் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. சப்தகன்னிகளை ஒவ்வொரு ரூபத்தில் இருக்காங்க.
மொத்த ஆதிபராசக்தியோட அம்சத்தில் பிரியறது தான் சப்தகன்னிகள் வழிபாடு. அந்த வராகியம்மா வந்துட்டாங்கன்னாலே 7 பேர் ஆல்ரெடி இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 7 பேருக்குரிய அதீத பராசக்தி நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து சப்தகன்னிகள் உருவப்படத்தை வீட்டில் வச்சு வழிபடாதீங்க. அவங்களுடைய எல்லைகளை வழிபடுங்க. எந்த தெய்வம் எல்லையில் வழிபட்டாலே உங்களுடைய தொடர்ந்து வந்து நீங்கள் கூப்பிட்ட நேரத்தை உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே வராகியம்மா வழிபடுங்க. ஆனால் சப்த கன்னிகள் வழிபாட வேண்டாம். அது குலதெய்வமாக இருந்தால் கூட சரி, சப்த கன்னிகளை உருவம் கொடுத்து தனிப்பட்ட முறையில் வழிபடக்கூடாது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மணப்பாக்க கன்னியம்மன் கோயிலில் சப்த கன்னிகளுக்கு தனியாக உருவச்சிலை கொடுக்கல, கற்சிலையே ஒரு அமைப்பாக கொடுத்து அதில் தான் ஆவாகனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய அதீத அதிர்வலைகள் தான், அதை தாங்கிக்கிற சக்தி வீட்டில் இருக்காது. அதால் ஏன்னா உக்கிரம் இருக்கும், அதாவது தெய்வத்தோட உக்கிரம்னா அந்த வெப்பம் இருக்கும், அதை எல்லாருக்கும் அதை தாங்கிக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில்னா நான் மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணும்போது நான் வீடே தகிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ரொம்ப நேரம் மெடிடேஷனாக பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம பார்த்த மாத்திரத்துலேயே தெய்வம் வராங்க, கூப்பிட்ட குரலுக்கு யார் ரூபத்துலேயே வந்து பேசிடுறாங்கன்னும் போது நான் பசுமையாக வேப்பலையோட குளிர்ச்சியோடு தான் என் வீட்டை வச்சுருப்பேன். அதனால் சப்த கன்னிகளும் போது எல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தோடைய உக்கிரத்தோட, அதாவது அதீத சக்தியோடு வர அம்சம். அது உக்கிரம்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு கெடுதல் நீக்க வர ஒவ்வொரு அதீத சக்தி. அதை மொத்தமாக நம்ம ஒரு வீட்டில் சப்த கன்னிகள் உருவப்படம் வைக்க வேண்டாம். கோயிலில் சென்று சப்த கன்னிகள் வழிபடுங்கள். வராகி அம்மாவை மட்டும் வழிபட்டாலே போதும். சப்த கன்னிகள் வருவாங்க, லலிதா பரமேஸ்வரி வருவாங்க, ராஜராஜேஸ்வரி வருவாங்க, அவங்களுடைய அண்ணன் நாராயணன் வருவார், எல்லாருமே வந்துடுவாங்க. கோவிந்தான்ற நாமத்தை சொல்லி தான் என்னோடய ட்ரிசோலம் டிவியில் பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலில் வராகி அம்மாவை என் உடலை வர வச்சு அவங்க கோயிலில் இருக்கவங்க வாக்கு கேட்பாங்க, தெய்வ வாக்கு. அதை பார்த்திங்கன்னா கோவிந்தான்ற நாமத்தை கொடுத்து தான் வருவாங்க. அதனால் அண்ணன் கோவிந்தனும் வந்து விடுவார். பூமியை மீட்டு கொடுக்கும்போது எப்படி வராகருக்கு துணை இருந்தாங்களோ வராகி அம்மா, அதே போல தான் பூமி தாயை மீட்டெடுக்க வராகி அம்மா வந்த மாதிரி தான் நம்ம அவரோட அண்ணனும் திருமாலும் வந்துடுவாங்க. திருமால் வந்தாலே மகாலட்சுமி அம்சம் கூட வரனால தான் வராகி அம்மா வழிபட்டால் வராகி அம்சம் மகாலட்சுமி வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் வராகி அம்மாவை மயான காளியாக ஒரு முறை கூட பார்த்ததில்லை. எத்தனையோ செய்வினைகள், ஏவல், பில்லி, சூன்யம், கெட்ட சக்தியை கூட அழிக்கும் போது கூட வராகி அம்மாவை நான் மயான காளியாக பார்த்ததே கிடையாது. மகாலட்சுமி அம்சமாக பார்த்தனால தான் அவ்வளோ கஷ்டங்களை மீறி இன்றைக்கி நான் மீண்டு வந்திருக்கேன். அதனால் தெய்வங்களை வழிபடும்போது பக்தி வேணும், அன்பு வேணும், வாஞ்சை வேணும். சப்தகன்னிகள் உருவ வழிபாடு வீட்டுக்குள்ளே வேண்டாம். வராகி அம்மா மட்டும் வழிபடுங்க, எல்லாமே உங்களுக்கு சித்தி கிடைக்கும்ன்ற சொல்லிட்டு, அதே மாதிரி வராகி அம்மா வழிபடும் பொழுது இரவு நேரத்தில் வழிபடலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இரவு 9 மணி நேரத்துக்கு மேலே வராகி அம்மா வழிபடாதீங்க. தெய்வம் வரலாம், ஆனால் 9 மணி 10 மணிக்கு ஆக ராக்கதம் வந்துடும். 11 மணிலேருந்து இரவு 2 மணி வரைக்கும் ராக்கதமான ஒரு காலகட்டம். அப்போ துஷ்ட சக்திக்கு தான் அதீத சக்தி இருக்கும். அப்போ நம்மளை மீறி ஒரு சக்தியை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி அது வேகமாக அது பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வராகி அம்மா வரத்துக்குள்ளே, உங்களோட பக்தியால் வரத்துக்குள்ளே அந்த கெட்ட சக்தியோட அதிர்வலைகள் உங்களை தாக்கிடும். எங்களுடைய பெரியவங்க யாருமே இரவு நேரத்தில் எங்களை கும்பிட கற்றுக் கொடுத்தது கிடையாது. எதுவாக இருந்தால் நவராத்திரி இருந்தால் கூட 9 மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க. நவராத்திரி நேரமாக இருந்தால் கூட எந்த வழிபாடாக இருந்தாலும் இரவு 8, 9க்குள்ளே முடித்திடுங்க. நான் நினைக்கிறேன் வராகி அம்மா பற்றிய வழிபாட்டில் இருக்க பல சந்தேகங்கள் ரொம்ப வேகமாக ரேப்பிட் ரவுண்டாக கொடுத்துட்டேன். ஏன்னா இதே கேள்வி பலமுறை தொலைபேசி அழைப்புகளில் வருது. இதையே பாருங்கள், வராகி அம்மா வாஞ்சியுடன் ஓடி வருவாள். நீங்கள் கூப்பிடாமையே உங்கள் வீட்டில் இருக்க தீய வினைகள் வரத்துக்கு தான் வராகி வருமா. இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம்னா, எவ்வளோ கும்பிட்டாலும் வராகி அம்மா கும்பிட்றேன் ஆனால் கஷ்டங்கள் தீர மாட்டேன்னு சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிறேன், உங்கள்கிட்ட பெரிய தீய அதிர்வலைகள் வந்திருக்கிற காலகட்டத்தில் தான் நம்மளுடைய குலதெய்வமும் வழிபடு தெய்வமும் அதை தீமையை ஆரம்பிக்கிறதுக்கு சாட்டையை விரட்டுவதற்கு தான் வராகி அம்மா வருவாங்க. நம்மளுடைய வழிபாட்டுடைய மகத்துவம் உன்னதத்துக்கு ஏற்ப அதானது விளக்கப்படும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். விடாப்பிடியாக கொழுக்கொம்பு, எப்படி ஒரு செடிக்கு கொழுக்கொம்பு இல்லைன்னா அந்த வெத்தலை செடியோ அந்த கொடியோ புடரங்கொடியோ வாடி, அவரைக்கொடி, மல்லிக்கொடி வாடி விடுமோ, அதே போல் வராகி அம்மான்றது மிகப்பெரிய கொழுக்கொம்பு. நம்ம அவங்கள மேலே தான் படந்து போனால் தான் நம்ம பசுமையாக இருப்போம். விடாப்பிடியோடு பிடிச்சிக்கோங்க, நம்பியோடு பிடிச்சிக்கோங்க. என்ன தீய சக்தின்னு கண்ணில் காட்டுவாங்க, அதுக்கான முறையில் எடுத்துருங்க. அதால் தான் நம்மளோட பிரார்த்தனைகளை அவங்கக்கிட்ட எடுத்து செல்ல முடியாது. நீங்கள் அதீத பண்ண அவங்களையே அறியாமல்
நமக்கு அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான மனிதர்களையும் கொடுத்து பூஜைகளையும் கொடுத்து நமக்கு தகர்த்திடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் குடுகுடுப்பம் மூலமாவது வருவாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோட மணி மந்திரம் ஔடதம்னுவாங்க. வியாதியாக இருந்தால் கூட மணியால் ஜபமணியால் ஜபிக்கணும், மந்திரத்தால் ஜபிச்சு நோய்களை தீர்ப்பாங்க, ஔடதம் மருந்தாலும் தீர்ப்பாங்க. எல்லாம் அல்ல சர்வ வல்லமை பொருந்திய உடையவள் தான் அந்த ஆதிபராசக்தியோட அம்சத்தில் வந்தவங்க தான் வராகி தாயும். நம்பி அவங்கள கும்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க துணையே இருப்பாங்க. அன்னம் பரப்பிரசாதம், அந்த அன்ன பிரசாதத்தை ஒரு முறையாவது உங்களை நெய்வேத்தியமாக படைங்க. பௌர்ணமி பஞ்சமி காலகட்டத்தில் சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் படிங்க. கண்டிப்பாக வராகியம்மா நீங்கள் கேட்டதை கொடுப்பாங்க. ஒரு 2 நிமிஷமாவது வராகியம்மா முன்னாடி விளக்கியே பாருங்கள், ஜோதியே பாருங்கள். அதுக்கப்புறம் கண்ணை மூடுங்க. உங்களை சுற்றி இருக்க கெடுதல் தெரியும், அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க தெய்வ சக்தியும் தெரியும். அது உங்களுக்கு வரலைன்னா உங்களை சுற்றி ஒரு காந்த கதிர்வலைகள் மாறி இருக்க கருமி அலைகள் இருக்குதுன்னு அதை எப்படி ஓட்டலான்னா பிரம்ம முகத்தில் குளிக்கிறது, வீடு முழுக்க விளக்கேற்றுறது, மஞ்சள் வாசனம் உடலில் கஸ்தூரி மஞ்சள் வாசம் இருக்கிறது, வீட்டில் நறுமணம் வெண்கடுகு சாம்பிராணியோட வாசம் இருந்தாலே தானாக தீயாதவர்கள் ஓடிவிடும். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அம்பிகை சரம் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வராகியை கும்பிட்டாலே வரமளிக்க வலிமை தருவாள் என்று சொல்லிக்கொண்டு வாஞ்சியோடு வருகின்ற வராகியை நம்பி கும்பிடுங்கள், வரம் பல அளிப்பாள் என்று பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் ஒரு பக்தி மனத்துடன் உங்களுடன் வருவேன். அந்த அமைப்பிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன், பேராசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர், ஒளிப்பதிவு இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடன். ஜெய் ஜெய் வராகி.